வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவை பார்க்க இருப்பது, நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நேற்றைக்கு நான் வந்து ஒரு காஃபி ஷாப் போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருக்கும்போது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப் கிட்ட நான் பேசினேன். அந்த பசங்க கிட்ட நான் பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அப்போ பேசும்போது நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ல அவங்ககிட்ட நான் கேட்டேன். நாங்கள் இருந்தது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஸோ 4 பேர் நம்ம ஒரு 2 பேர்கிட்ட நான் கேட்டேன். அவங்கள்ட்ட பர்சனலாக கூப்பிட்டு, தம்பி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன் இன் பாலிடிக்ஸ், 26 தேர்தலில் வந்து எப்படி வந்து யார் வந்து யாருக்கு நீங்கள் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க, யார் வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, யாரை சப்போர்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஸோ அதில் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு பையன் வந்து நக்சலாக சொன்னான், சார் விஜய் அப்படின்னு சொன்னான். ஆக்டர் விஜய் சார் அப்படின்னா உடனே நான் ஓகே, நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய அந்த ஏஜ் ஃபேக்டர், அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணா. என்ன உனக்கு ஓட்டு இருக்காப்பா அப்படின்னு. இருக்கு சார், 19 அப்படின்னா. குட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரீசன்னா, இல்லை சார் நான் ஐ சப்போர்ட் விஜய், ஸோ அதனால நான் வந்து அவருக்கு நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நான் சொன்ன இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட கேட்கும்போது தான், அவர் இவரோட கொஞ்சம் சீனியர். அவர் வந்து அவருடைய ஏஜ் வந்து ஒரு 23, 25 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் தயங்கினாரு. அப்புறம் சொன்னார், சார் நான் வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டர், பட் நான் திஸ் டைம் நான் வந்து விஜய் சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னார் அவர். உடனே நான் வந்து ஓகே ஓகே, கூட இருக்க ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், ஏங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இல்லை சார் கொஞ்சம் கரப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உடனே அவர் கேட்டார், ஏன் இவர் பண்ண மாட்டாரா, இவர் கரெக்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஆஃப் பண்ண நீங்கள் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக அவங்க வரல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன். ஸோ நான் அடுத்த பாயிண்ட் என்ன வச்சேன்னா, சரி நீங்கள் ஏன் வந்து சரி டிஎம்கே வேணாம்னு சொன்னால் நீங்கள் ஏன் வந்து எடப்பாடி அவர்களை நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணல, ஏடிஎம்கேக்கு ஏன் நீங்கள் லைக் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் ஏற்கனவே அவங்களோட இருந்துட்டாங்க, நமக்கு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் அவங்க பண்ணலை சார், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எதுவும் பெருசாக பண்ணல, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு அது சொல்ல தெரியல, ஆனால் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது, இவங்க வந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு. ஸோ அதோட அவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னும் 2 பேர்கிட்ட கேட்டோம், மொத்தம் 4 பேர்கிட்ட பொலைட்டாக கேட்டோம். ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னார், சார் நான் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டர். அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன், ஐ எம் ஏ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி. பட் நான் வந்து மோடிஜி எனக்கு பிடிக்கும், அமித்ஷாஜி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிடிக்கும், பட் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் ஏன் வந்து அவங்க எடப்பாடி அவர்களுக்கு நான் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிருபத்துக்குள்ள நான் ஆளாகி இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து, நான் ஒரு பியூர் ஒரு பிஜேபி சப்போர்ட்டர், பட் நான் ஏன் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, பொது அரசியல்ல வந்து அதான விஷயம், அரசியல்ல வந்து அலையன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை அப்படி இல்லை சார், அண்ணாமலை அவர்களை கீழே இறக்கிட்டு இவங்க எடப்பாடி அவர்கள் ஏறி இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது அவர் வந்து நல்லா இருந்தவரை ஒரு திடீர்னு சடனா இறக்கிட்டு பண்ணது வந்து எனக்கு வந்து இதா இருக்கு. நான் அவருடைய பேச்சை கேட்டுதான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் அப்போ ஓப்பனா கேட்டேன், அண்ணாமலை சப்போஸ் சரி பார்ட்டி ஆரம்பிச்சா நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு. அப்போ என்ன சார் அது யோசிப்பா சார், கண்டிப்பா பண்ணுவோம் சார் அப்படின்னா. அப்போ நீங்க உங்க மோடிஜி சப்போர்ட்டரு அப்புறம் அமித்ஷாஜி சப்போர்ட்டர்லாம் எங்க போனார் அப்படி எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சார் அப்போ அவர் சொன்ன தகவல் வந்து, மோடிஜி எனக்கு பிடிக்கும் சார், பட் இங்க தமிழ்நாடுன்னு வரும்போது இப்போ அண்ணாமலை ஸ்டார்ட்ஸ் நியூ பார்ட்டி, ஐ வில் சப்போர்ட் அப்படின்னாரு. ஓகே, வெரி குட். இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை சார் நான் வந்து டிஎம்கே தான், எங்கள் அப்பா எங்கள் பேரண்ட்டு எல்லாம் வழியாக டிஎம்கே தான், நோ கொஸ்டின் அபவுட் இட் சார், நான் டிஎம்கேக்கு தான் நான் வந்து ஓட்டு போடுவோம், மாற்று கருத்து எதுவுமே இல்லை அப்படின்னாரு. ஸோ நான் இப்போ ஒரு சர்வே எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த இடத்துல வந்து நான் 4 பேர்கிட்ட கேட்டேன். நான் வந்து அது ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் அதை வந்து
வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து விரும்பலை. கேட்டேன், நான் என்னப்பா ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னா, என்ன வேணாம் சார் அப்படின்னா. ஸோ அப்போ அவங்ககிட்ட விஷயம் வராது அப்படின்றதுக்காக நான் வந்து கேட்டேன். ஸோ கேட்கும் பொழுது அந்த 4 பேர்ல 2 பேர் சாலிடா வந்து விஜய்க்கு சொன்னாங்க. விஜய்க்கு சொல்லும் பொழுது சொன்ன ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பையன் வந்து 19 இயர்ஸ், செகண்ட் கேட்ட பையன் வந்து ஒரு 24 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் 2 பேர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களும் ஆல்மோஸ்ட் அந்த 30th ஏஜ் தான். அவங்க அந்த 30 பிலோ 30 அந்த ஸ்டேஜ் தான் வந்து. அதுல ஒருத்தர் வந்து நான் பிஜேபி சப்போர்ட்டர், பட் நான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறேன். நான் ஏடிஎம்கேக்கு நான் என்னால் ஓட்டு பண்ண முடியாது. எடப்பாடி அவர்களை நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது அக்செப்ட் பண்ண முடியாது மீன்ஸ் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் நான் ஸ்ட்ராங்கா வந்து நான் வந்து டிஎம்கே தான் சார் நான் ஓட் பண்ணுவோம், அதில் வந்து மறுசிந்தனைக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லாருக்கிட்டையும் நான் தேங்க் பண்ணிட்டு நான் வந்து வெளியில வந்தேன். ஸோ இது ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது மாதிரி நான் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியே நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ பாஸ்.